ஸோ கைஸ், தளபதி 69 பற்றி ஒரு லேட்டஸ்ட்டான சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோயினே ஃபிக்ஸ் ஆக போகிறது சமந்தா தான் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்காமா. இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோன்னா இந்த நியூஸ் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து தளபதி 69 ப்ராஜெக்ட்டில் பார்த்தோன்னா சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. தளபதி 69க்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஹெச்1 தான் டேரக்டர் அப்படிங்கிறத இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்ததாக ஹீரோயினி பற்றின நியூஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். இப்போ அதே மாதிரி கிடச்சிருக்கு. மிர்னாலினி தாக்கூர் அப்படிங்கிற புதிய ஹீரோயினி பார்த்தோன்னா தளபதி கூட உள்ளே கொண்டு வரக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இப்போ பார்த்தோன்னா சமந்தா ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி தான். அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட பேர் அப்படிங்கிறது தளபதி ஃபேன்ஸ்க்கு ஃபேவரட்டான ஒரு பேர் தான். அதனால் பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால பார்த்தோம்னா இவங்க தளபதி கூட நடிக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தான். அதனால் பார்த்தோம்னா இவங்களே ஃபிக்ஸ் ஆகிறது நல்லது அப்படின்னு தான் தோணும். பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அஃபீஷியலாக நியூஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணலாம். சமந்தாவில் பார்த்தோன்னா ஒரு ஹீரோயினாக ஒரு சாங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு போல்டான கேரக்டர் தான் அவங்க. எல்லா கேரக்டருக்கும் பொருந்துவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் பார்த்தோம்னா அதாவது ஹெச்1 பார்த்தோம்னா ஹீரோயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, ஃபைட் முதற்கொண்டு கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது இதுக்கு பார்த்தோம்னா சமந்தா அவர்கள் கண்டிப்பாக ஓகே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவங்களும் பார்த்தோம்னா இப்போ ஜிம் எல்லாம் போயிட்டு இந்த கராத்தா கற்றுக்கிற மாதிரி சில விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்தோம்னா இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு போல்டான ரோலுக்கு தேவைப்படுறதுனால ஹெச்1 பார்த்தோம்னா செலக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எப்படி இருந்தாலும் அஃபீஷியலாக நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இப்போதைக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்கள ஃபிக்ஸ் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.